வெல்கம் டு சிம்பிளி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ். அதில் டாபிக் சர்க்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து 6th 7th வந்து நம்ம சர்க்கிள்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் தென் ஏரியா பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போய் என்னென்ன டாபிக்ஸ், அதாவது பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிளில் இன்னும் வேறு என்ன டாபிக்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ணலாம். பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். The first is circumference, the distance around the circle. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது பெரிமீட்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். A wire of length 12 cm is bent equally to form a circle. So 12 cm wire நம்ம half-ஆ bend பண்ணோன்னா அது 6 cm ஆகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த 6 cm வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து அந்த 6 cm வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த சர்க்கிள் ஃபார்ம் பண்ணால் மிட் பாயிண்ட்லேருந்து அப் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் த ரேடியஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் வயர் தட் இஸ் 12 cm. ஸோ இப்போ வாட் இஸ் அ ரேடியஸ் பார்க்கலாம். த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் சர்க்கிள் டு எனி பாயிண்ட் ஆன் த பவுண்ட்ரி. ஸோ இதுக்கு ஃபார்முலா கூட இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டயமீட்டர் கொடுத்து ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டயமீட்டரை டிவைடட் பை 2 பண்ணோன்னா ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து சென்டர்லேருந்து டு த boundary or the circumference or the perimeter னு சொல்லலாம். Diameter is a line that passes through the center of a circle. So that passes through the center of a circle. So this is called as the diameter. So இதோட half தான் is radius. இப்போ radius கொடுத்துருக்காங்க, நம்ம diameter கண்டுபிடிக்கணும்னா 2 into radius பண்ணோன்னா நம்ம diameter கண்டுபிடிச்சிடலாம். Okay. So now let's move on to chord. So chord is a line segment joining two different points on the circumference of a circle. So இந்த circumferenceல இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுது இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த கார்ட். கார்டுக்கும் டயமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, chord does not necessarily pass through the center of the circle, whereas the diameter always passes through the center of the circle. So இதுதான் difference between a diameter and a chord. ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்குறது நம்ம பைனா, நம்ம இப்போ ஃபார்முலாவில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன 2πr. அதுவே வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்ன πr². ஸோ இந்த பைனா என்னது, பை மீன்ஸ் 22/7 or it is also 22/7 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3.14 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சம்லே கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து 22/7 யூஸ் பண்ணுமா இல்லை 3.14 யூஸ் பண்ணுமா. சப்போஸ் இது ரெண்டுமே பைக்கு வந்து கொடுக்கலன்னா நீங்கள் வந்து சம்மை வந்து பை வச்சே தான் நீங்கள் சம்மை பண்ணணும். ஓகே. So as said, area of circle is equal to πr² and circumference of a circle is 2πr or d கொடுத்துருந்தாங்கன்னா it is just πd. Arc. A part of a circumference of the circle. An arc is a continuous pieces of the circle. So இப்போ பார்த்தீங்கன்னா this is called as one arc. 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 This is called as one arc and this is called as one arc. So இந்த arcs எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு circle. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, an arc is a part, is a continuous pieces of the circle. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், the arc PAQ is known as minor arc and arc PBQ is known as major arc. ஸோ இப்போ இதை வந்து மைனர் ஆர்க் மேஜர் ஆர்க்னு சொல்லலாம். இன்னொன்று செக்மெண்ட்ஸ், நம்ம அது படிக்கும் போது I will explain to you about segments. ஸோ லென்த் ஆஃப் தி ஆர்க் நம்ம எப்படி வந்து நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ L is equal to θ/360 into 2πr units. லென்த் ஆஃப் தி ஆர்க்குக்கு பார்த்தீங்கன்னா there are 2 formulas. ஸோ ஒரு ஃபார்முலா தீட்டா கொடுத்து ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம், which is θ/360 into 2πr units. அதுவே நம்மளுக்கு தீட்டா கொடுக்காம நம்பர் ஆஃப் இல்லை டிவைடட் இன்டு n ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து 1/n into 2πr units. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே. இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோன்னா இப்போ ஃபுல்லாக இருந்ததுன்னா இட் இஸ் 360 degrees. அதே ஒரு செமி சர்க்கிளாக இருந்ததுன்னா
it is 360 divided by 2 which is 180. So இது 180, இது 180. இதே நம்ம 4 parts divide பண்ணோம்னா it is called as quadrant. So quadrant வந்து 360 divided by 4 which is equal to 90 degrees. So 90 degrees, இது 90 degrees, இது 90 degrees and இது 90 degrees. So இது quadrant of a circle. Sector. It is the part bounded by two radii and an arc of a circle. Radii என்றது ஒன்றும் இல்லை, radius தான். ஸோ ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ரேடியஸை ரேடிஐன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ், and there's one arc also. So this is called as a sector. So it is bounded by two radii and an arc. So this is called as a sector. So இங்கே வந்து AOB is a sector of a circle with O as its center. So இப்போ area of the sector நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? So area of the sector A is equal to theta by 360 into pi r square units. So area நாலே எப்போவுமே it will be in square units only. சரியா? So area of a sector இங்கே வந்து theta கொடுத்துருக்காங்கன்னா you will use this formula. So it is theta by 360 into pi r square units. இதுவே area of a sector when divided in n equal parts அப்படின்னா you will use 1 by n into pi r square units. Okay, so இப்போ இந்த theta by 360 into pi r square units வந்து we can also write it as LR by 2 square units. அதாவது length of an arc into radius divided by 2 square units. ஒரு சில சம்ஸ்ல வந்து நம்ம length கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா we will be they will ask us to find out the area. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து லென்த்தையும் ரேடியஸையும் substitute பண்ணி divided by 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு area of the sector கிடைச்சிடும். Perimeter of a sector is equal to length of an arc plus 2 into radius units. So length of an arc plus length of 2 radii, அதுதான் 2r. ஓகே, ஸோ இதுக்கு வந்து L plus 2r யூனிட்ஸ்னு எழுதலாம். பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள் பை ஆர். இங்கே ஏன் பை ஆர்னு வருதுன்னா சி 2 பை ஆர் இல்லையா, ஃபார்முலா ஆஃப் லென்த் ஆஃப் an arc. ஸோ இப்போ வந்து 2 பை ஆர்னு எழுதும் போது செமி சர்க்கிள்ன்ற போது நம்ம வந்து சர்க்கிளை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால தான் இங்கே டிவைடட் பை 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வரும் பை ஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே நம்ம பை ஆர்னு போடுறோம். ஸோ பை ஆர் ப்ளஸ் 2r விச் இங்கே வந்து நம்ம ஆரை வந்து காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ அதனால் the formula is pi plus 2 into r units. Perimeter of a circular quadrant by 2 பண்ணுறோன்னா செமி சர்க்கிளை நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிங்கன்னா இட் இஸ் குவாட்ரண்ட் இல்லையா. ஸோ இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், கரெக்ட். ஸோ அதனால தான் இங்கே பை ஆர் பை 2 ப்ளஸ் 2r. ஸோ ஆரை வந்து காமனாக வெளியே எடுத்துகிட்டு பை பை 2 ப்ளஸ் 2 இன்டூ ஆர் யூனிட்ஸ். செக்மெண்ட் பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் பவுண்டட் பை அ கார்ட் அண்ட் அன் ஆர்க். எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கார்டு இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இது மைனர் ஆர்க் மேஜர் ஆர்க்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மால் ஏரியா இஸ் கால்ட் ஆஸ் த மைனர் செக்மெண்ட் and the big area is called as the major segment. Central angle. The angle between two radii of a circle is known as central angle of the circle. The 2 points of a circle where the radii intersects in the circle is called as the central angle. So the central angle of a circle adds up to 360 degree. So இதுக்கு ஒரு formula இருக்கு. So theta is equal to 360 into 1 divided by number of parts. சென்ட்ரல் ஆங்கிள்னா இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிளில் இது மிட் பாயிண்ட் இல்லையா. ஸோ இது ஒரு ரேடியை, ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ஸோ இந்த ரெண்டு ரேடியையும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் நம்ம சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்லுவோம்.